பராசக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. சிறப்புகள் வாய்ந்த இன்றைய சித்திரை பௌர்ணமி தினத்தில் இனிய வணக்கங்களுடன் நம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் திருவருளோடும் அருளாசியுடனும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று 45வது சித்திரை பௌர்ணமி விழா மாபெரும் கலச விளக்கு மகா வேள்வி பூஜையுடன் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று சித்திரை மாதம், உலகிற்கே ஒளி வழங்கும் சூரியனின் முதல் மாதம். இந்த திருமாதத்தில் சூரியன் மேஷராசியில் பிரவேசிக்கிறார். புதிய சக்தி பூமியில் பரவுகின்றது. இயற்கையே புத்துணர்வு பெறுகின்றது. இந்த சிறப்புகள் வாய்ந்த மாதத்தில் இன்றைய நாளில் சந்திரன் முழுமையாக பிரகாசமாக ஆகாயத்தில் வீற்றிருக்கின்றது. சித்திரை பௌர்ணமி என்பது ஆண்டின் மிகச் சிறப்பான பௌர்ணமிகளில் ஒன்று. இந்த நல்லதொரு தினத்தில் உலக மக்களின் அமைதிக்காக, நலத்திற்காக, வளத்திற்காக மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் மாபெரும் கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெறுகின்றது. இன்று ஏற்றப்படும் ஒவ்வொரு விளக்கும், நடத்தப்படும் ஒவ்வொரு வேள்வியும் நமது குடும்பத்திற்காக, நமது நாட்டிற்காக, இந்த உலகத்திற்காக அம்மா அருளியது. கருவறையின் முன்புறம் பிரபஞ்ச சமநிலை சக்கரம் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கில் நவகிரகங்களையும் நவதானியங்களையும் குறிக்கும் வகையில் ஒரு வட்டமும் எண்கோணமும் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வட்ட பகுதியில் நவதானியங்கள் வைக்கப்பட்டு உலக நலனுக்கும் வளத்திற்கும் அடையாளமாக விளங்குகின்றன. அதனைத் தொடர்ந்து 8 திசைகளையும் குறிக்கும் வகையில் 8 எண்கோண யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை அஷ்டதிக்குகளின் சக்தியையும் பிரபஞ்ச சமநிலையையும் பிரதிபலிக்கின்றன. இதன் மேல் 2வது பெரிய ஐங்கோண அடுக்கு நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூத தெய்வங்களை குறிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மேல் 3வது ஐங்கோண அடுக்கு முழுவதும் நீரால் நிரப்பப்பட்டு உயிர்களுக்கு நீரின் அவசியத்தையும் காற்றின் இன்றியமையாமையையும் உணர்த்துகின்றது. 4வது அடுக்காக பூலோக உருண்டை நீருக்கு நடுவில் இருப்பது போல் அமைக்கப்பட்டுள்ளது. பூமி பந்தின் 2/3 பங்கு கீழேயும் 1/3 பங்கு மேலேயும் அமைந்திருப்பது உலகின் இயற்கை அமைப்பை சுட்டிக்காட்டுகின்றது. பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்து அருளாட்சி புரியும் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்கள் பூலோக உருண்டையின் மீது அமர்ந்து தமது திருக்கரங்களை உயர்த்தி பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகின்றார்கள். இது பக்தர்களின் மனதில் பேரருளும் பேரானந்தமும் நிரம்பும் தெய்வீக காட்சியாக திகழ்கின்றது. குருபீடத்தின் உட்புறத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பான சக்கரங்களில் ஒன்றாக இணைவு சக்கரம் திகழ்கிறது. இது ஆழமான ஆன்மீக அர்த்தங்களையும் மனித வாழ்வின் அடிப்படை நம்பிக்கைகளையும் உணர்த்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சக்கரத்தில் முதலும் முடிவும் இல்லாத அக்கண்ணா போன்ற அமைப்பு காணப்படுகிறது. அதனை சுற்றி நாகம் படமெடுத்தபடி அமைந்துள்ளது. இது ஆதியும் அந்தமும் இல்லாத பிரபஞ்சத்தையும் அதனை காக்கும் ஆதிபராசக்தியையும் குறிக்கிறது. இந்த அமைப்பில் 3 வட்டங்கள் உள்ளன. மேற்புறம் உள்ள முதல் வட்டம் அம்மாவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையை குறிக்கிறது. 2வது வட்டம் இயற்கையின் மீது நாம் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைக்கிறது. 3வது வட்டம் நாம்
நம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை, அதாவது தன்னம்பிக்கையை குறிக்கிறது. மனிதன் தன்னம்பிக்கையுடன் இயற்கையின் மீது உறுதியான நம்பிக்கையுடனும் வாழ்ந்தால் தானாகவே அம்மாவின் மீதும் குருவின் மீதும் முழு நம்பிக்கை உருவாகும் என்பதை இந்த இணைவு சக்கரம் உணர்த்துகிறது. இதனை நாகம் தன்னுடைய பாதுகாப்பு சக்தியால் காத்து நிற்பது போல் அமைக்கப்பட்டுள்ளது. இன்றைய விஞ்ஞான முன்னேற்றம் பல வசதிகளை அளித்தாலும் உலகில் ஒற்றுமை குறைந்து வருவது கவலைக்குரியது. வளர்ச்சிக்கு பதிலாக பல இடங்களில் அழிவின் பாதை உருவாகி கொண்டிருக்கிறது. மனித குலத்தின் நிலையான முன்னேற்றத்திற்கு மக்களிடையே ஒற்றுமை மிக அவசியம். குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும், நாட்டில் ஒற்றுமை வேண்டும், உலக அளவில் ஒற்றுமை வேண்டும். மதங்களுக்கிடையே புரிதலும் ஒற்றுமையும் வேண்டும். மக்களிடையே மன ஒற்றுமை, மனக்கட்டுப்பாடு, பரஸ்பர அன்பு ஆகியவை இன்றைய காலத்தின் மிக முக்கிய தேவைகளாக உள்ளன. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அமைந்துள்ள இந்த இணைவு சக்கரத்தில் இருந்து பரவும் அம்மாவின் ஒளி பேராற்றல் உலகில் உள்ள அனைவருக்கும் ஒற்றுமை, அமைதி, நல்லிணக்கம் மற்றும் நிலையான வளர்ச்சியை அருளட்டும். உலகம் ஒற்றுமை உணர்வோடு வளர்ச்சி பாதையில் முன்னேறட்டும். இந்த ஆண்டு சித்திரை பௌர்ணமி விழாவை தஞ்சாவூர் மாவட்டம் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் பொறுப்பேற்று சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருக்கின்றனர். தஞ்சாவூரின் பக்தி, அம்மண்ணிலிருந்து வந்துள்ள தொண்டுள்ளம் கொண்ட அம்மாவின் தொண்டர்கள் இந்த விழாவில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து சிறப்பாக தொண்டு செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு நம் அன்பான நன்றியும் பாராட்டுகளும். அம்மா நான் இருக்கிறேன் என்று நாம் நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்கள் பட்டாம்பூச்சி வடிவத்தில் அருள் செய்து வருகிறார்கள் என்ற பக்தர்களின் நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த ஆண்டு சிறப்பாக பட்டாம்பூச்சி சக்கரம் அமைக்கப்பட்டுள்ளது. சப்தக்கன்னியர் சந்நிதிக்கு எதிரே இயற்கையின் அற்புத தோற்றமான வானவில்லின் 7 வண்ணங்களான ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு ஆகிய நிறங்களை கொண்டு வண்ணத்து பூச்சி எனப்படும் பட்டாம்பூச்சி வடிவில் இந்த சக்கரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை சுற்றி சப்தக்கன்னியரின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது பெண்மையின் தெய்வீகத்தையும் சக்தியின் பரிணாமத்தையும் எடுத்துரைக்கும் சிறப்பு வாய்ந்த அமைப்பாக திகழ்கிறது. மனித வாழ்விற்கும் பட்டாம்பூச்சிக்கும் ஆழமான தொடர்பு உள்ளது. பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் காத்திருக்கும் கூட்டுப்புழுவே காலப்போக்கில் சுதந்திரமாக பறக்கும் பல வண்ணங்களைக் கொண்ட அழகிய பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. அதுபோல மனிதனின் வாழ்விலும் சவால்கள், அவமானங்கள், காத்திருப்பு, துன்பங்கள் ஆகியவற்றை தாங்கி நிற்கும் பொறுமையே உயர்வுக்கும் மாற்றத்திற்கும் வழிவகை செய்கிறது. எனவே பட்டாம்பூச்சி சக்கரம் மனிதனின் நேர்மையான வளர்ச்சி, உள்ளார்ந்த மாற்றம், புதிய பரிணாமம், ஆன்மீக முன்னேற்றத்தின் குறியீடாக விளங்குகிறது. மனித சக்கரம் மிக அழகாக அமைந்திருக்கிறது. உனக்குள்ளே சக்தி உண்டு. அந்த சக்தியினால் அடைய முடியாதது ஏதும் இல்லை
என்பது ஆன்மீக குரு பங்காரு அம்மா நமக்கு அருளியது. அதன்படி நம் உடலில் 7 சக்தி மையங்கள் சக்தி சக்கரங்களாக விளங்குகிறது. சாதாரணமாக மனிதன் உட்கொள்ளும் உணவு எதுவாயினும் இறுதியில் பிராண சக்தியாக மாற்றப்படுகிறது. இந்த பிராண சக்தியே வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இந்த பிராண சக்தி மனித உடலில் உள்ள சுமார் 72,000 நாடிகள் வழியாக பாய்கிறது. இந்த 72,000 நாடிகளும் 7 முக்கிய மைய நாடிகளில் இணைகிறது. இவற்றையே மனித உடலில் மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகஸ்ராரம் என்ற 7 சக்கரங்களாக அழைக்கிறோம். மூலாதாரம் ஆசனவாய் மற்றும் பிறப்புறுப்புக்கு இடையே இருக்கிறது. சுவாதிட்டானம் பிறப்புறுப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறது. மணிப்பூரகம் தொப்புளுக்கு சற்று கீழே இருக்கிறது. அநாகதம் விலா எலும்புகள் ஒன்று சேரும் இடத்திற்கு கொஞ்சம் கீழே இருக்கிறது. விசுத்தி தொண்டை குழியில் இருக்கிறது. ஆக்ஞை புருவ மத்தியில் இருக்கிறது. சகஸ்ராரம் உச்சந்தலையில் இருக்கிறது. இந்த 7 சக்கரங்கள் தான் ஒவ்வொரு மனிதனின் செயல்கள், சாதனைகள், சாதகங்கள் ஆகிய அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றன. நமக்குள் நாம் உணரும் ஒவ்வொரு உணர்வும் உயர் சக்தியின் ஒரு வெளிப்பாடுதான். கோபம், துயரம், அமைதி, ஆனந்தம், பேரானந்தம் என அனைத்தும் ஒரே சக்தியின் வெவ்வேறு நிலையிலான வெளிப்பாடு. உடலில் இருக்கும் ஆற்றல் மையங்களில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவை உடல் மற்றும் மனரீதியான சமநிலையை பாதிக்கிறது. எனவே நாம் அன்னை அருளிய மந்திரங்கள் படித்து செய்யும் போது சக்கரத்தின் ஆற்றல்களை பெற முடியும். இந்த சக்கரங்களை சரி செய்தால் நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் பேராற்றலை வெளிக்கொண்டு வந்து விரும்பும் நன்மைகள் பெறலாம் என்பதை குறிக்கும் விதமாக இந்த சக்கரம் அமைந்திருக்கிறது. கருவறையின் பின்புறம் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சக்கரங்களில் ஒன்றாக வேளாண்மை சக்கரம் திகழ்கிறது. இதில் 2 நாகங்கள் படமெடுத்தபடி ஒன்றை ஒன்று பின்னிக் கொண்ட அமைப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. முதல் நாகத்தின் தலை அருகே 2ஆம் நாகத்தின் வாளும், 2ஆம் நாகத்தின் தலை அருகே முதல் நாகத்தின் வாளும் அமைய பெற்றுள்ளன. இவ்விரு நாகங்களின் பின்னிய உடலின் மையப்பகுதியில் இந்த உலகத்தின் இயக்கத்திற்கு அடிப்படையான வேளாண்மை செழிக்க வைக்கோல் கட்டி நெல் நிரப்பப்பட்டு சாணம் மொழிகி நிறுவப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு மனித வாழ்வின் அடிப்படையான உணவு வளத்தையும் மன வளத்தையும் உணர்த்துகிறது. நாகம் சிறிய இடமாக இருந்தாலும் இருக்கும் சூழலுக்கு ஏற்ப தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் தன்மை கொண்டது. அதுபோல மனிதனும் இல்லாததை நினைத்து மன சஞ்சலத்தில் வாழாமல் கிடைத்தவற்றில் திருப்தியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். யாரேனும் நாகத்திற்கு தொல்லை கொடுத்தால் அது அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்லும். தற்காப்பிற்காக மட்டும் படம் எடுத்து தாக்கும். அதுபோல மனிதனும் யாரேனும் துன்பம் கொடுத்தால் அவர்களை கடந்து செல்லும் மனப்பக்குவம் பெற வேண்டும். அதே நேரத்தில் வரம்பு மீறும்போது தன்னை காத்துக்கொள்ளும் மன உறுதியும் அவசியம். நாகம் எப்போதும் சீறிக்கொண்டும் விஷம் கக்கிக்கொண்டும் வாழாது. அமைதியாக இருக்கும்போதுதான் அது மேன்மை பெறுகின்றது. அதுபோலவே மனிதனும் கோபத்துடன் சீறிக்கொண்டு விஷமான கடுமையான சொற்களை பேசாமல் அமைதியாகவும் அன்போடும் கனிவான வார்த்தைகளால் பழகும்போதுதான் உயர்ந்த நிலையை அடைகின்றான். இத்தகைய நாகத்தின் நற்குணங்களை மனிதன் தனது வாழ்வில் பின்பற்றும் போது உலகியல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். அதே போல ஆன்மீக பயணத்திலும் வளர்ச்சி ஏற்படும். சித்திரை பௌர்ணமி என்பது வெறும் விழா மட்டும் அல்ல, இது நம் வாழ்வை மாற்ற வந்த ஒரு ஆன்மீக வாய்ப்பு. ஒவ்வொரு மனிதனும் நல்ல முறையில் வாழ வேண்டும், துன்பம் நீங்க வேண்டும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நம் ஆன்மீக குரு அருள்மிகு அம்மா அவர்கள் என்றும் எப்போதும் விரும்புவார்கள். இன்றைய சித்திரை பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜையில் கலந்து கொள்ள அமெரிக்காவிலிருந்து, கனடாவிலிருந்து, இங்கிலாந்து, ஜெர்மன், ஐரோப்பா, இலங்கையிலிருந்து, சிங்கப்பூரிலிருந்து, மலேசியாவிலிருந்து, துபாய், குவைத் போன்ற வளைகுடா நாடுகளிலிருந்து
இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் மேலும் உலகின் பல நாடுகளிலிருந்தும் எத்தனையோ பக்தர்கள் மேல்மருவத்தூர் வந்து அன்னையின் திருவடி நிழலில் மேல்மருவத்தூர் சித்தர்பீடத்தில் நேரில் அமர்ந்து இந்த மகா வேள்வியில் பங்கேற்கின்றார்கள். அன்னை ஆதிபராசக்தியின் பூரண அருளும் நம் ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் நல்லாசியும் நிச்சயமாக கிட்டும் என்று உறுதியாக நம்புகிறோம். உங்கள் மனதில் என்ன வேண்டுதல் இருக்கிறதோ அதை இப்போது அன்னையிடம் சமர்ப்பியுங்கள். உங்கள் அத்துணை வேண்டுதல்களும் நிறைவேற அன்னை அருள் புரிவாளாக. இந்த வேள்வியின் பயனாக நம் அனைவரின் சங்கல்பங்களும் வேண்டுதல்களும் நிறைவேறி உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் நிம்மதியுடனும் வாழ அன்னை அருள் புரிவாள். ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு அம்மா அவர்கள் அருளிய வழிமுறைகளை நாமும் கடைபிடித்து பிறரும் கடைபிடிக்க எடுத்து கூறுவோம். நமது மேல்மருவத்தூர் சித்தர்பீட காணொளிகளை பிறருக்கு பகிர்வது கருத்து தான தொண்டாகும். இதனை கண்டும் கேட்டும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தும் கருத்து தான தொண்டு செய்து ஆன்மீக குருவின் குருவருளையும் அன்னையின் திருவருளையும் பெற்று வாழ்வில் எல்லா நலன்களுடனும் வளங்களுடனும் வாழ்வோம். உங்களுக்கு மனசோர்வு குழப்பம் ஏற்படும் போதெல்லாம் இந்த காணொளியை காணுங்கள். அன்னையின் அருளால் குழப்பம் கவலை நீங்கி மன தெளிவு பெறுங்கள். மறவாமல் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஐகானை அழுத்தி மேல்மருவத்தூர் சித்தர்பீடத்துடன் எப்போதும் இணைந்திருங்கள். மேலும் லைக் பட்டனை அழுத்தி இந்த காணொளியை உலகம் முழுவதும் பரவச் செய்யுங்கள். ஓம் சக்தி.